வருகிறோம். நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். சௌமியா அன்புமணி நேரடியாக போட்டியிட இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகிறது. அதிமுக பாமக கூட்டணியில ஏற்கனவே மாநிலங்களவை ஒரு இடமானது பாமகவிற்கு வழங்கப்பட்டது. அந்த இடத்துல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது மாற்று வேட்பாளராக சௌமியா அன்புமணி தாக்கல் செய்திருந்த நிலையில நேற்றைய தினம் சௌமியா அன்புமணி தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் அவர் நேரடியாக போட்டியிட இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி சொற்ப வாக்குகள்ல தோல்வி அடைந்த நிலையில இந்த முறை தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி அல்லது பெண்ணாகரம் உள்ளிட்ட ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாகிறது. எந்த தொகுதி கூட்டணியில பாமகவிற்கு ஒதுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சௌமியா அன்புமணி அங்கு தொகுதியில் வேலைகள் எல்லாம் தொடங்கி விட்டதாக பாமக தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.